ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்லா அரைச்ச மசாலாலாம் சேர்த்து சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் 7 கிராம்பு எடுத்திருக்கேன், ஜாதி பத்திரி, பட்டை 3, சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், பிரிஞ்சி இலை 2, வெங்காயம் 1 ஆட் பண்ணிடுறேன், தக்காளி 2 ஆட் பண்ணிக்கிறேன், காஞ்ச மிளகாய் 4, 3 முந்திரி, 9 பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு சூப்பராக ஒரு மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மட்டன் எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மசாலாவில் ஊற வச்சு நம்ம செஞ்சோன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மட்டன் நல்லா மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு சைடு ஊறிட்டே இருக்கட்டும். வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை, எல்லாத்தையுமே நம்ம அரைச்சாச்சு. இப்போ ஆயில் மட்டும் ஆட் பண்ணியாச்சு. 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். பச்சை மிளகாய் 3, இதோ 2த்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியில் நம்ம நல்லா வதக்கி செஞ்சோன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி 3 ஆட் பண்ணிடலாம். கல்லுப்பு, தக்காளியோடு நம்ம கல்லுப்பு சேர்க்கறதால தக்காளி நல்லா மேஷ் ஆகி கிடைக்கும். தக்காளி மேஷ் ஆகி வரட்டும், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த தக்காளி எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நம்ம நல்லா தட்டி விட்டாலே தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும். நல்லா கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் ஊற வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் தக்காளியோடு இந்த மட்டனும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
இந்த மசாலாவோடு சேர்ந்து மட்டனும் நல்லா வெந்து வரும். எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போவே பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஒரே ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சிடுறேன். 6 விசில் வந்துச்சுன்னா நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள், மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டமுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.